இப்ப ஓய்வு எடுக்கலாம். அதே போல வெயில்ல கீழே எடுக்க முடியுமா? நம்ம நடந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அதே போல வெயில்ல நடக்க முடியுமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? சரி, எங்கேயாவது இல்லையா, இல்ல எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ். அப்ப கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது, ஏசி ரூம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஏதாவது மரம் கிடைக்குதா? மரத்தடியில ஓய்வு எடுக்கலாம். மரமே இல்ல. ஏன்னா அவங்க இருந்தது பாலைவனம். அவங்க எங்க இருக்காங்க? பாலைவனம், டெசர்ட். டெசர்ட்னா என்ன? பாலைவனம்னா என்ன? முன்னாடி பார்த்தா என்ன இருக்கும்? ஃபுல்லா மண்ணு தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தாலும் என்ன இருக்கும்? மண்ணு. லெஃப்ட் சைடு மண்ணு, பின்னாடி திருப்பி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மண்ணுலாதான் இருக்கும். இதுதான் டெசர்ட். மரமே கிடையாது. அப்ப அங்க ஷேடும் கிடையாது. ஷேட்னா என்ன? நிழலும் கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. சரி, மரம் இல்ல, எங்கயாவது மலை இருக்கா? என்ன மலை சின்ன மலை மாதிரி இருக்கா? மலையில என்ன இருக்கும்னா குகை இருக்கும். மலையில குகைன்னா என்ன? கேவ். கேவ்ல யார் இருப்பா? சிங்கம், புலி, நரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? சரி, பாம்பு. வெரி குட், சூப்பர். சரி, அப்போ ஒரு குகை பாத்துறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? சரி, நம்ம இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவரு அபூபக்கர் இருக்காரு இல்லையா, அவர் கீழே உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு நபிகள் நாயகம் அவங்க என்ன பண்றாங்க? அவருடைய மடியில தலை வச்சு படுத்திருக்காங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்டி 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 ஓட்டை இருக்கு. என்ன இருக்கு? குட்டி குட்டியா ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில இருந்து யார் வருவா? பாம்பு, வேற ஏதாவது பூச்சி, எறும்பு, பெரிய பெரிய எறும்பு, இதெல்லாம் உள்ள இருந்து வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? தப்ப முடியாது. ரெஸ்ட், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப அது அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும். கரெக்டா? ஓட்டையெல்லாம் என்ன பண்ணணும்? எப்படி அடைக்கணும்? ஏதாவது துணியோ இல்ல வேற ஏதாவது இலை பறிச்சு அடைக்கணும். அங்க மரமும் இல்ல, இலையும் இல்ல. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் வெரி குட், வெரி குட், சூப்பர். தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய ட்ரெஸ்ஸ குட்டி குட்டியா கிழிக்கிறாரு. எப்படி? குட்டி குட்டியா கிழிக்கிறாரு. கிழிச்சு அப்படியே ரவுண்டா பால் மாதிரி ஆக்கி ஒரு ஒரு ஓட்டையா ஃபில் பண்றாரு. யார் ஃபில் பண்றது? இது யார் ஃபில் பண்றா? அபூபக்கர் ஃபில் பண்றாரு. ஒரு ஒரு ஓட்டையா ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ணிட்டே வந்தா கடைசி அவர் ஓட்டை இருக்கு. துணி இல்ல, ஓட்டை இருக்கு. ஒரு ஓட்டை பேலன்ஸ் இருக்கு. ஆனா மூடுறதுக்கு என்ன இல்லையா அவர்கிட்ட? துணி இல்ல. அப்ப என்ன பண்றாரு? அவர் காலை வச்சு அப்படியே அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. சரிங்களா? திடீர்னு பார்த்தா கார்ல ஏதோ கடிக்குது. சரிங்களா? அவர் அப்பயும் நகரவே இல்லை. அப்புறம் யாரா கடிக்கிறான்னு பார்த்தா ஒரு பெரிய பாம்பு டஸ்ஸு டஸ்ஸு டஸ்ஸுன்னு கடிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு. சரிங்களா? கொத்தி 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 என்ன ஆயிருதுன்னா ரொம்ப டயர்டாய், உடம்புல விஷம் ஏறி டயர்டாய் வலியில அழுகுறாரு. சரியா? அது வரைக்கும் என்ன பண்ணலையா அவருடைய ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காரு, முகமது நபி தூங்கிட்டு இருக்காரு, நபிகள் நாயகம் தூங்கிட்டு இருக்காருன்னு அவரை டிஸ்டர்பே பண்ணல. கடைசியில ரொம்ப அதிகமாயிட்டு அவருடைய கண்ணுல இருந்து தண்ணி வந்து அவர் மேல விழுந்து அவர் எழுந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன பண்றாரு? அவர் ட்ரீட்மெண்ட் பண்றாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருந்த மெடிசின், மருந்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா? நான் ஏன் இதை சொன்னேன்? எதுக்காக சொன்னேன் சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எப்படியாவது போட்டோம் அப்படின்னு ஓடி வந்துரும். கரெக்டா இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? அபூபக்கர் தன்னுடைய ஃப்ரெண்டு, நண்பருக்காக என்ன செஞ்சாரு? தன்னுடைய உயிரை கூட பெருசா பொருட்படுத்தல. இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நமக்கு இருக்கணும். இப்படிதான் நாம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை நம்ம பாத்துக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்றது? இப்படிதான் நாம என்ன பண்ணணும்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையும் நம்முடைய நண்பர்களை பாத்துக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? சரி, நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு 5 விஷயம் சொல்லணும். சரியா? நல்ல நண்பர்கள் கிட்ட என்னெல்லாம் இருக்கும்? நல்ல கேரக்டர், குணம். வெரி குட். அவங்க மத்தவங்களோட பகிர்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. 3வது, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப், சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 5வது
ஷேர் பண்ணுவாங்க. நீங்க தப்பான கெட்ட வார்த்தைகள், பொய் சொல்ல மாட்டாங்க. ஓகே, கெட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப இப்படிதான் நம்ம நண்பர்களுடைய நண்பர்களை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கு நான் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்? நானு ஃபிளார். ஏன்? நம்ம எல்லாருக்கும் பூ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒண்ணு நல்ல ஸ்மெல் இருக்கும் பூல, இல்லைன்னா பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். கரெக்டா இல்லையா? இல்லையா? அதனாலதானே நமக்கு எல்லாருக்கும் பூ பிடிக்குது. அதனாலதான் தேனி என்ன செய்யுதான்? தேனி என்ன செய்யும்? இந்த பூவை தேடிதான் எல்லா தேனியுமே வரும். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். இருக்கலாமா? இருக்கலாமா? இதுக்காக தான் உங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டு இருக்கிறது. இங்க சும்மா பொழுதுபோக்குக்கு மட்டும் கூப்பிடல, விளையாடுறதுக்கு மட்டும் கூப்பிடல. இங்க இருக்காங்க பாத்தீங்களா, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அந்த பூ மாதிரிதான், ஃபிளார்ஸ் மாதிரி. சரிங்களா? நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தர் ஷேர் பண்ணணும், ஒருத்தரை நம்ம பாத்துக்கணும். இதுக்காக தான் இங்க வந்து உங்களை இந்த மாதிரி கூப்பிடுறது. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த 5-6 நாள் மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் கூட வாரத்துல 1 நாள் 2 நாள் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லப்படுதோ அப்பெல்லாம் நீங்க இங்க ரெகுலரா இருக்கணும். சரிங்களா? உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா, அங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒரு அங்கிள் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? இருக்காரா? கை தூக்குங்க அங்கிள், நீங்க கை தூக்குங்க. பாத்தீங்களா? எல்லாருமே பாத்தீங்களா? சரி, நீங்க இப்ப என்ன வயசுல உட்கார்ந்து இருக்கீங்க? இப்ப அவர் உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, அதே சைஸ்ல தான் நானும் அவர்லாம் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். சரிங்களா? அப்போல இவரு இங்க பாருங்க, இங்க இந்த பின்னாடி இந்த அங்கிள் இருக்காருல்ல, அந்த அண்ணன் இருக்காருல்ல, அவர் இதே மாதிரி சேட்டை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு எங்க பக்கத்துல. ஓகே गाइस, sit down. मुफीद உட்காருங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, என் பேர் வந்து இங்க இருக்கு பாருங்க. யார் படிக்கிற இந்த பேரு? ஓகே, ஓகேங்களா? நான் என்ன பாத்திருக்கீங்களா எல்லா பேரும்? ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் எடுக்க போறேன். அந்த டாபிக் பேர் என்னது? இங்க யாரு மொபைலே யூஸ் பண்ண மாட்டா? யூஸே பண்ண மாட்டீங்களா மொபைல்ல எடுத்து விளையாடுறதெல்லாம் கிடையாது யாருமே இங்க? முஃபீர் கை தூக்குறான், மொபைல் விளையாடுறது இல்லையா பாய்? நீ தான் ரொம்ப அதிகமா விளையாடுறியா பாய்? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க, யார் மொபைலே தொடர்றதுக்கு கிடையாது வீட்டுல. நான் விளையாடுறதே கிடையாது. போனு அப்பா அம்மா கிட்ட வந்து போனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. கரெக்டா? எல்லாம் கவனிக்கிறீங்களா இங்க? ஓகேவா? இந்த பசங்க பேசுறாங்க, இந்த 2 பசங்க பேசுறாங்க, இவன் பேசுறான். சரியா? உட்காருங்க. ஓகேவா? சோ நம்ம எல்லா பேருக்கும் வந்து மொபைலுக்குன்னு ஒரு அடிக்ஷன் இருக்கு. அடிக்ஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்